ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 15 பேர் கொண்ட ஒரு கூட்டு குடும்பம் போகக்கூடாத ஒரு இடத்திற்கு குடி போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ராஜு அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2005ஆம் காலகட்டத்தில் அவங்களுடைய கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அப்பாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராஜுவினுடைய சொந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. ராஜுவினுடைய அப்பாவினுடைய பேர் அசோகனுங்க. 2005ஆம் காலகட்டத்தில் இந்த அசோகன் தன்னுடைய தம்பி தங்கச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் எல்லா குடும்பமும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்ப பாரம்பரியமே இந்த கூட்டு குடும்பமாக வாழ்வதாங்க. இப்போதெல்லாம் கல்யாணமான உடனே தனி குடித்தனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அசோகனுடைய குடும்ப பாரம்பரியமே கூட்டாக வாழ்வதுதாங்க. அதே மாதிரி தான் 2005ஆம் காலகட்டத்தில் இந்த அசோகன் அப்புறம் அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் அப்படி சொல்லிட்டு 15 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க இவ்வளவு பேர் வாழ்ந்தாலும் கூட இவங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. அந்த காரணத்தினால கிராமத்தில் இருக்கக்கூடிய இருக்கலையே ஒரு பெரிய பாரம்பரிய வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க. அந்த வீட்டில் இருந்து தான் எல்லாருமே அவங்களுடைய வேலை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கூடம் போயிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அசோகன் நினைக்கக்கூடிய ஒரு உறுதியான திடமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தான் சாகர வரைக்கும் இந்த குடும்பங்கள் யாருமே சிதைஞ்சு போகக்கூடாது, எல்லாருமே கூட்டாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி மற்றும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்வது வழக்கங்க. அத்தனை பேர் அந்த குடும்பத்தில் ஆண்மகன்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அரவணைச்சு தலைவர் மாதிரி இருந்தது இந்த அசோகன் தாங்க. அவர் ஒருவருடைய சம்பாத்தியத்தில் தான் இந்த 15 பேரும் வாழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி இருக்கும்போது தான் அசோகனுக்கு அந்த டைமில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்துச்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 15 பேரும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பழங்கால வீடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு வீடு அப்படிங்கிற காரணத்தினால மழை பெஞ்சு அப்படின்னா நிறைய இடங்களில் தண்ணீர் வந்து அப்படியே டைரெக்டாக வருங்க. அதே நேரத்தில் அந்த பழைய வீட்டினுடைய செவர்களில் ஒரு நாளைக்கு மேலே மழை தொடர்ந்து பெஞ்சு அப்படின்னா ஓதமடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈரம் பட்டுச்சு அப்படின்னா 2-3 நாட்கள் அந்த செவர் முழுவதுமே கப்புன்னு ஈரவாசம் அடிக்குங்க. அந்த ரூம்குள்ளேயே தூங்க முடியாத அளவுக்கு அந்த வாடை அடிப்பது வழக்கங்க. இந்த டைமில் தான் அசோகன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்களே, ஏதாவது ஒரு நல்ல வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாடகை வீடு அப்படின்னா 15 பேருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. இவர் நினைச்ச மாதிரியே வேற வீடு யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நிறைய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்போது தான் அசோகனுக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் ஒன்று தெரியுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அசோகன் இத்தனை பேர்த்த பார்த்துக்கிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து ஒரு வகையில் வங்கியில் சேமித்து வச்சுட்டு இருந்திருக்காருங்க. எப்படியாவது இந்த 15 பேரும் தங்குற அளவுக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கணும் அல்லது கட்டணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா அந்த பணத்தை சேமித்து வச்சுட்டே இருந்திருக்காருங்க. இந்த சூழலில் தான் அசோகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து இதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது வீடுக்கான விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு மேலே அசோகன் தேடி கடைசியாக இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் பழங்கால ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலியமாக தெரிய வருதுங்க. அதற்கடுத்து அந்த வீட்டை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அசோகன் மற்றும் புரோக்கர் 2 பேரும் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே அசோகனுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டை விற்கக்கூடிய உரிமையாளர் அவர் நினைச்சதை விட ரொம்ப கம்மி விலைக்கு தாங்க சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த வீட்டை எப்படியாவது வாங்கி பழைய வீடாக இருந்தாலும் கூட மறுசீரமைப்பு பண்ணி நம்ம போய் குடும்பத்தோடு போயிடலாம், நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டான அமௌண்ட்டும் ஆச்சு, குடும்பமும் சந்தோஷமா இருந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஓகே பண்ண ரெடி ஆகிறாருங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டை விற்கக்கூடிய முதலாளி இருக்கார் இல்லையா, அவசரப்படுத்திட்டே இருந்திருக்காருங்க அசோகனை. நிறைய பேர் வந்து விலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுறது அப்படின்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. அந்த வீட்டினுடைய புரோக்கரும் கமிஷனுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வாங்கல அப்படின்னா வேற யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அசோகன் கண்மூடித்தனமாக இவ்வளவு பெரிய வீடு விலைக்கு வருதுல்ல, கம்மி விலைக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காம ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. நேரா அந்த வீட்டு உரிமையாளரை கூட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த வீட்டை இவருக்கு விலைக்கு மாத்திக்கிட்டாருங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டு வந்து இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட அவங்க டைம் கொடுக்கவே இல்லைங்க உரிமையாளர் மற்றும் புரோக்கர். அந்த வீட்டை தன்னுடைய பேருக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு முன்னாடி புரோக்கர் கிட்ட பேசினா புரோக்கர் வந்து பேச்சு கொடுக்கவே மாட்டேங்கிறாருங்க. அப்படியே உடம்ப நெளிச்சுக்கிட்டு ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. உடல் பாவனைகள் மற்றும் அந்த வீட்டை பத்தி அவர் கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. சரி, எப்படி இருந்தாலும் கூட இந்த வீட்டை நம்ம விலை போட்டு வாங்கிட்டோம், வேற வழி இல்லை, இந்த வீட்டுக்கு நம்ம போய் குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வீட்டுக்குள்ள போய் அப்போதாங்க பாக்குறாரு. இவர் முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் புரோக்கரோட பார்க்கும்போது வீட்டினுடைய மெயின் ஹால் இருக்கு இல்லையா, அது மட்டும் அப்படியே மெழுகு பூசின மாதிரி அலங்காரமா பண்ணி வச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருந்திருக்குங்க. மற்ற அறைகள் எல்லாத்தையுமே சரியா பார்க்க கூட இல்லைங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் நினைச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா இடத்தையும் விட இது கம்மியா இருக்கக்கூடிய காரணத்தால தாங்க ஓகே சொன்னாரு. கடைசியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்க்கும்போது இந்த அசோகனுக்கு சின்ன ஒரு சங்கடம்ங்க. நம்ம நினைச்ச மாதிரி வீடு இல்லையே, டாக்குமெண்டேஷன் இருக்கிறத விட ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் கூட இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டோம், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீட்டை மறுசீரமைப்பு பண்ணி குடும்பத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மேஸ்திரி மற்றும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே கூட்டு வராருங்க வீட்டுக்குள்ள. அசோகன் நினைச்ச பிரதான முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீடு பழங்கால வீடு, இந்த காரை போட்டு பூச்சி போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி தான் தளம் இருக்கு. அதை கொத்தி எடுத்துட்டு டைல்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொத்தனார் கிட்ட அதாங்க சொல்றாரு. அப்போது அந்த வீட்டினுடைய காலை அந்த கொத்தனார் சுத்தி முத்தி பார்த்துட்டு சில இடங்கள்ல சுத்தியில வச்சு தட்டி பார்க்கறாருங்க. எதற்காக தட்டி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நடக்கும் போதும் எந்த சத்தமும் இல்லைங்க. ஆனா ஹால் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பொருள் ஏதாவது தூக்கி போட்டாவோ அல்லது கால்களை எடுத்து வச்சாவோ வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கொத்தனாருக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அப்போது இங்க ஏதோ பொந்து இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, காரை வந்து மேல பூசண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கூடக்கூடிய சித்தால கூப்பிட்டு கொத்தி விட சொல்றாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி 3/4 அடிக்கு கொத்தின உடனே ஒரு பெரிய ஷாக்குங்க இந்த அசோகன் மற்றும் அந்த கொத்தனார்கள் எல்லாத்துக்குமே. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காரை கொத்தின 1/2 அடியில் ஒரு பெரிய பகலைக்கல் மாதிரி இருக்குதுங்க. அந்த பகலைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தை பகலைக்கல்லுங்க, 6 அடிக்கு 2 அடி அகலம் இருக்கிற மாதிரி ஒரே கல்லாக இருந்திருக்கு. அந்த கல்லை பார்த்த உடனே கொத்தனார்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை இது அஸ்திவார கல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கண்டிப்பாக அது அஸ்திவார கல் கிடையாதுங்க. 1/2 அடி 3/4 அடி எல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் அந்த கொத்தனார் இருக்கக்கூடிய ஒரு நபருங்க கிண்டல் அடிக்கிறாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே மட்டும் வித்தியாசமான சத்தம் கேட்குது, இந்த கல் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டே தெரியல, ஒருவேளை அடியில் புதையல்கான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டே கடப்பாரை விட்டு தோன்றாருங்க. அப்படி தோண்டி அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தூக்குறாங்க. 2 பேர் 3 பேர் சேர்த்தும் கூட அந்த கல்லை முழுசா தூக்க முடியலைங்க. ஓரளவுக்கு ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே தூக்கின பிறகுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே நடைபெறுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கல்லுக்கடியில் இவங்க நினைச்ச மாதிரி ஏதோ பொந்து மாதிரி இருக்குங்க, சின்ன அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் சாம்பல், அப்புறம் பழைய துணி, ஏதோ வித்தியாசமான பொருள்கள் அழுகி போயிருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த கல்லை தூக்குனா அடுத்த செகண்டே ரொம்ப வருடங்கள் ஆச்சு இல்லையா, குப்புன்னு பயங்கர துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுங்க. அதை பார்த்த உடனே அசோகன் சுதாரிச்சுக்கிட்டு அந்த வாடகையை தாங்க முடியாம, கல்லை அப்படியே விடுங்கப்பா, அதுக்கு மேலேயே வந்து பூசி டைல்ஸ் ஒட்டிருங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாருங்க. அந்த டைம்ல இந்த மேஸ்திரியாக இருக்கக்கூடிய நபர், நம்ம நினைச்சதை விட இந்த வீடு ரொம்ப பழசா இருக்கு, காசு நான் சொன்ன அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதற்கும் அசோகன் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எல்லாம் இந்த வீட்டில் போட்டாரு, வேற வழி கிடையாதுங்க வெளியே போக. அதனால தான் கொத்தனார் சொல்லக்கூடிய அந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பணிகளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. அன்றைய நாள் இருந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலாகும் இந்த வீட்டை மறுசீரமைப்பு பணி வேலை செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி சொல்லிட்டாருங்க. அதற்கும் சரின்னு சொல்லிட்டு அசோகன் கிளம்பி போயிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த மறுசீரமைப்பு பணிகள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ரூமா டைல்ஸ் ஒட்டிட்டு வர்றாங்க. கடைசியாக இந்த வீட்டினுடைய ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹால் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் மறுபடியும் பறிச்சுட்டு காரை மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் டைல்ஸ் சுட்டுவாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டைல்ஸை வந்து கட் பண்ணுவதற்கு மெஷின் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெஷினை அந்த ஊழியர் ஒருத்தர் பயன்படுத்திட்டு இருக்காருங்க. அப்போது அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய 2 விரல்கள் அப்படியே துண்டா போயிருச்சுங்க. அப்படி ஆன உடனே அந்த ஹால் முழுவதும் பயங்கரமாக ரத்தமாக பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. அரண்டடிச்சு போன மற்ற ஊழியர்கள் எல்லாமே அவரை எடுத்து போய் அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் அந்த வீட்டில் வந்து வேலையே செய்யலைங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு இது கோயின்சிடென்ட், அதாவது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்றைய நாள் வந்து ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எத்தனையோ வீடுகளில் அந்த சித்தாள்கள் மற்றும் கொத்தனார்கள் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் வேலை செய்யும் போது மட்டும் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய ஹால் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து டைல்ஸ் ஒட்டினாவோ அல்லது அங்கே நின்றுட்டு இருந்தாவே கூடங்க மூச்சு தண்டுற மாதிரி ஏதோ நெகட்டிவாக திங்கிங் ஆகிற மாதிரியே எல்லாத்துக்குமே உணர்வு தென்பட்டுருக்குங்க. நெகட்டிவாக அப்படின்னா நல்லா இருந்தாலும் கூட நம்ம செத்து போயிடலாம், அல்லது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களுடைய மைண்டில் வந்து
வர ஆரம்பிச்சிருங்க அந்த ஹால் சைடு நின்னா மட்டும். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணாலும் கூட பெருசாக எடுத்துக்கலீங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த டைல்ஸ் ஊழியர்களுடைய 2 விரல்கள் கட்டாச்சு இல்லையா, அன்றைய நாள் இருந்து இரவு நேர வேலையை அந்த வீட்டில் சித்தார்கள் மற்றும் கொத்தனார்கள் செய்வதில்லைங்க. இந்த அசோகன் கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பகல் மற்றும் இரவு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்து சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சு 10 நாளில் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு கொத்தனார்கள் எல்லாமே மேஸ்திரிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்டில் இரவு நேர வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, இங்கே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உணர்வு தென்படுது. ஏற்கனவே அவருக்கு விரல்கள் கட்டாயி இப்படியாச்சு, ஹாலில் வந்து அப்படின்னா மூச்சு திணற மாதிரி இருக்கு, எல்லாமே தப்பா இருக்குது, எந்த வீட்டிலும் இல்லாத அளவுக்கு இங்கே அமானுஷம் அல்லது அப்நார்மலாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நைட்டு வேலை செய்வதை தவிர்த்துட்டாங்க. இதை அசோகன் கேள்வி கேட்கும்போது 10 நாளைக்கு 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு, இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. அசோகனும் அதற்கும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. சரி 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக அந்த வீட்டினுடைய மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே செமிஃபைனல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக இந்த 15 பேரும் அந்த வீட்டுக்கு குடியேறுவது மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த மறுசீரமைப்பு பணிகள்லாம் முடிச்சு 3 நாள் 4 நாள் கழிச்சுங்க அசோகனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அதாவது அப்பாவை பெற்ற அம்மா, அப்பாவும் இறந்துட்டாரு அம்மாவும் இறந்துட்டாங்க, அந்த பாட்டி மட்டும் இருக்காங்க. 3 தலைமுறை அப்படின்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு தோராயமாக ஒரு 85 வயசு இருக்குங்க. அந்த பாட்டி சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு வாடகை வீட்டில் தான் இன்னும் இருக்காங்க, இந்த வீடெல்லாம் சரி பண்ற வரைக்கும். அந்த வாடகை வீட்டில் அசோகனை பார்த்துட்டு அந்த புது வீட்டுக்கு என்ன கூட்டு போய் காமிடா, நான் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை காரை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பாட்டியை கூப்பிட்டு அசோகன் அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அந்த வீட்டு சைடு வரவே நல்லா பேசிட்டு இருந்த அசோகனுடைய பாட்டியினுடைய அந்த கலகலப்பு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுங்க. கடைசியாக அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சைடு உள்ள போன உடனே அந்த பாட்டியினுடைய பேர் அஞ்சலிங்க. அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி நல்லா பேசியிருந்த அசோகன் கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வீட்டையே வெறிக்க பார்க்குறாங்க. அவங்களுடைய முகத்தோற்றத்தை அசோகன் நோட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதையோ பரிதவிச்ச மாதிரியும் கண்ணீர் வேற வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த வீட்டை பார்த்து எது ஒரு விதமான பயம் வந்து அஞ்சலியினுடைய முகத்தில் இருந்திருக்குங்க, அந்த பாட்டியினுடைய முகத்தில். இந்த டைம்ல அசோகன் என்ன ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஷ்டப்பட்டு இந்த வீட்டை அவர் வாங்கியிருக்காரு இல்லையா, அதனால ஆனந்த கண்ணீர் தான் அந்த பாட்டி இப்படி வடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் பதில் பேச்சு பேசலீங்க. அதற்கடுத்து அந்த காரிலிருந்து இறங்கின அந்த அஞ்சலை பாட்டி ஒரு வார்த்தையும் கூட அசோகன் கிட்ட பேசலீங்க. வீடு நல்லா இருக்குன்னு சொல்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல, நேரா அந்த வீட்டினுடைய ஹால் சைடு அசோகன் அந்த பாட்டியை கூட்டு போறாருங்க. அந்த அஞ்சலை அப்படிங்கிற பாட்டி அந்த வீட்டினுடைய ஹால் பக்கத்தில் வந்ததுதாங்க. வந்த அடுத்த செகண்டே மற்ற ரூம்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு கூட சொல்லிங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி அண்ணாந்து அந்த ஹாலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த பாட்டி நின்றுட்டு அதுக்கடுத்து என்னாச்சு பாட்டி மற்ற அறைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பதிலும் சொல்லாமல் ரிட்டன் அந்த நுழைவாயிலை தாண்டி காருக்கு பக்கத்தில் வர மாதிரி திரும்புறாங்க. எதுவுமே சொல்லியா பாட்டி, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் கேட்கும்போதும் அதற்கும் பதில் சொல்லிங்க. அந்த பாட்டியை பொறுத்தளவு அந்த வீட்டை ஆசீர்வதிக்கும் இல்லைங்க, இந்த வீட்டில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல எந்த பேச்சும் பேசாமல் நேராக மறுபடியும் வந்து அந்த வாடகை காருக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க. நம்ம பழைய வாடகை வீட்டுக்கு போலாம் சொன்ன காரணத்தினால அசோகனும் காரில் ஏறிட்டு கிளம்பி வாடகை வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போற வரைக்கும் அஞ்சலி அப்படிங்கிற அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பயம் கலந்த தோற்றத்தோடைய முகம் இருந்திருக்குங்க. கடைசியாக என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டலாம் சொல்லிட்டு, என்னாச்சு பாட்டி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த வீட்டை பற்றி ஏதாவது சொல்லுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை எதை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் விரட்டி கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி அசோகனை பார்த்து 2-3 கேள்விகளை கேட்குறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க அந்த பாட்டி கேட்ட முதல் கேள்வி. இதை கேட்ட அடுத்த செகண்டே அசோகனுக்கு விளவளத்து போயிடுச்சுங்க. இப்போதான் முதல் முறை இந்த வீட்டுக்கு அசோகன் கூட்டு வராரு. பின்னாடி புளிய மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கேள்வியை அந்த பாட்டி கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டுக்கு சைடில் வந்து ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு, அதை மூடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வி கேட்குதுங்க. அதற்கு அடுத்த கேள்வியாக இன்னொரு கேள்வியும் கேட்குதுங்க. நீ இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரை வந்து கேட்டையா கேள்விப்பட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 3ஐயும் கேட்ட உடனே அசோகனுக்கு வந்து ஒண்ணுமே புரியலிங்க. இந்த வீட்டை பற்றியே முதல் முறை இப்போதான் அந்த மூதாட்டிங்க வர்றாங்க, இதை பற்றி தெரிய வாய்ப்பே கிடையாது. இத்தனை கேள்விகளை எதுக்கு கேட்குறாங்க, முத்தப்பா அப்படிங்கிறது யாரு, இந்த வீட்டுக்கு சைடில் கிணறு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, நம்ம வரும்போதே அதாவது இந்த வீட்டை வாங்கும் போதே கிணறு இல்லையே, புளிய மரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டாங்க. கடைசியாக காரிலிருந்து வாடகை வீட்டில் வந்து இறங்கின பிறகு நேராக அந்த மூதாட்டி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த அஞ்சலி பாட்டியை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதற்கடுத்து அவங்களுடைய அறையில் போய் தனியாக கேட்குறாருங்க. என்னாச்சு பாட்டி, அந்த வீட்டுக்கு பின்னாடி புளிய மரம் இருந்துச்சு, கிணறு இருந்துச்சுன்னு சொன்னீங்க, முத்தப்பான்னு சொல்லிட்டு பேர் சொன்னீங்களே, அதெல்லாம் யாரு, இந்த வீட்டையே இப்போதான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், இதை பற்றி ஏதாவது தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்த மூதாட்டி டக்குன்னு சுதாரிச்சுட்டாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் யதார்த்தமாக கேட்டேன், எங்கேயோ இந்த வீட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன், நான் நினச்ச வீடு இந்த வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அப்போதும் அசோகனுக்கு இந்த மூதாட்டி ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுதுங்க. இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய் கம்பல் பண்ணி எதுவும் கேட்க முடியாது இல்லையா, அதனால் அதை பெருசாக எடுத்துக்கலீங்க.
அசோகனை பொறுத்தளவு இந்த அமானுஷங்கள், பேய்கள், ஆவிகள் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மூதாட்டி அந்த வீட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதையும் தன்னுடைய பேரனான அசோகன்கிட்ட சொல்லாத காரணம், இவ்வளவு கஷ்டப்பட்டு விலையை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிட்டாரு, எந்த பணமும் இல்லை. இனிமேல் அந்த வீட்டை பத்தி ஏதாவது அமானுஷங்கள் நினைச்சு, ஆவிகள் நினைச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அசோகன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பணமும் கையில் இல்லை, இந்த வீட்டை வேற காலி பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வேற வீடு நினைச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனா அசோகன் கொஞ்சம் தெளிவான நபர் தாங்க. ஆனா அசோகன் செய்த பெரிய தவறு என்ன அப்படி சொல்லி பார்த்தா, 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசோகனுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. எல்லாத்தையுமே நல்ல முறையா வழி நடத்தி குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த வீட்டை பத்தி எதுவுமே தெரியாம டக்குன்னு ஏன் இப்படி விலைக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியவே இல்லைங்க. இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள்ல இருந்து அசோகனுடைய பாட்டியாக இருக்கக்கூடிய அஞ்சலி அப்படிங்கிறவங்க சோகமாகவே தான் இருந்திருக்காங்க. இதையோ திங்க் பண்ணிட்டு வீட்டில் வந்து கலகலப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி தாங்க இந்த மூதாட்டி. ஆனா யாருக்கிட்டையும் குழந்தைகள்கிட்ட கூட சகஜமா பேசுறது கிடையாதுங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டு பயம் கலந்த தோற்றத்தோடயே இருக்கிறத அசோகன் வந்து அவங்களுடைய பாட்டியை நோட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. கரெக்டா ஒரு வார காலகட்டம் கழிச்சு இந்த 15 பேரும் வாடகை வீட்டிலிருந்து அவர் நினைச்சு வாங்கின அந்த ஆசை வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. எல்லாரும் கிளம்பி போனாலும் கூட இந்த மூதாட்டிக்கு மட்டும் இந்த வாடகையை விட்டு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. தயக்கத்தோடும் ஏதோ குழப்பத்தோடும் வீட்டுக்கு வர்றதை இந்த அசோகன் அதையும் நோட் பண்றாருங்க. கடைசியாக 15 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாட்கள்லயே அந்த வீட்டில் நடந்த அமானுஷங்களுடைய ஆட்டம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லைங்க. எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்திலையும் அமானுஷிய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. அந்த வீட்டை பொறுத்தளவு மிகப்பெரிய வீடு அப்படிங்கிற காரணத்தினால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறை எடுத்து நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த மூதாட்டி மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு அறை இருக்குங்க. அங்கே தான் வந்து அவங்களுக்கு ரூம் இருக்கு. ஆனால் அதை தவிர்த்து நைட்டு மற்றும் பகல் நேரத்தில் அந்த ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹால் சைடே எதையோ மனசில் பறி கொடுத்த மாதிரியே நடந்துட்டு இருப்பதை அசோகன் நோட் பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அசோகனுடைய தம்பி, தங்கச்சியினுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பகல் நேரத்தில் ஹாலில் தான் டிவி இருக்கு, அங்கே தான் விளையாடுவது வழக்கம். அப்படி விளையாடும் போது அந்த குழந்தைகள் எல்லாமே அசோகன் அப்படிங்கிற இவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் எல்லா இடத்துலையும் விளையாண்டா பிரச்சனை இல்லை, ஆனால் ஹால் தான் நல்லா இருக்கு, அங்கே போய் விளையாண்டாங்க அப்படின்னா எங்களுக்கு மூச்சு திணறுது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் ஏதோ வளர்றாங்க, வேகமாக ஓடி பிடிச்சி விளையாடக்கூடிய காரணத்தினால இப்படி தென்படுது அப்படி சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் போக போக அசோகனுடைய தம்பி, தங்கச்சி எல்லாரும் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மறுசீரமைப்புக்காக கட்டிட வேலை செய்யக்கூடிய சித்தாள்கள், கொத்தனார்கள் எல்லாம் அந்த ஹாலில் வேலை செய்யும் போது மட்டும் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் அசோகனுடைய தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே அந்த ஹாலுக்கு வந்தால் மட்டும் ஏதோ மூச்சு விடுற கஷ்டப்படுற மாதிரி உணர்வு தென்படுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா தான் நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் நல்லா தான் எங்களை பார்த்துக்கிறீங்க, ஆனால் தற்கொலை பண்ணிக்கலாமா, இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது அசோகன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இதுவரைக்கும் அந்த பழைய வாடகை வீட்டிலே இருந்தீங்க, இந்த வீடு புது வீடு, இங்கே வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதனால தான் இப்படி தப்பாக சில எண்ணங்கள்லாம் வருது, போக போக சரியாயிரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு அமானுஷங்கள், இந்த ஆன்மாக்கள் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால, இப்படி அசோகன் சொன்ன காரணத்தினால இந்த வீட்டில் எல்லாரும் எல்லா பக்கமும் கலகலன்னு பேசினாலும் கூட இந்த ஹாலுக்கு மட்டும் யாருமே வரது கிடையாதுங்க. இந்த மூதாட்டியாக இருக்கக்கூடிய அஞ்சலை மட்டும் அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு சேர் இருக்கு, அந்த சேர்லேயே வந்து எதையா திங்க் பண்ணிட்டு பறி கொடுத்த மாதிரியே யோசிச்சிருந்துருக்காங்க. வாடகை வீட்டில் இருந்த மாதிரி அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறது கிடையாதுங்க. அசோகன் இதை தொடர்ந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து 2 வார காலகட்டம் கழிச்சுங்க. 85 வயதாக இருந்தாலும் கூட இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பீரமாக தானாக நடக்கக்கூடிய வயசு இருக்கக்கூடிய நல்ல பெண்மணி தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் மாதிரி வந்து பயங்கர அதிகமாக காய்ச்சல் வர ஆரம்பிச்சுங்க. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே லோக்கல் இருக்கக்கூடிய மெடிசன் வாங்கி கொடுத்து கூட சரியாகலைங்க. கடைசியாக அந்த பாட்டிக்கு ரொம்ப சீரியஸான காரணத்தினால அருகாமல் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்த பிறகுதான் இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய நாள் இரவுங்க கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் காய்ச்சல் இருந்த காரணத்தினால நல்லாவே தூங்கல, உடம்பு கொதிச்ச காரணத்தினால இன்ஜெக்ஷன் போட்டு வந்த உடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஹால் இருக்கக்கூடிய ஓல்டு சேர் மாதிரி படுக்கிற மாதிரியே சாய்வாக இருக்கும். இந்த பழைய கால படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேரில் அப்படியே படுத்துக்கிட்டே இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. மற்ற குடும்ப உறுப்பினர் எல்லாமே அவங்களுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அசோகன் அப்படிங்கிற இவர் மட்டும் பாட்டியின் மேலே இருக்கக்கூடிய பாசம் காரணத்தினால இன்னைக்கு தான் ஹால் இருக்கக்கூடிய சேரில் அப்படியே படுத்து தூங்குற மாதிரி தூங்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சோஃபாமா இருக்குங்க, அங்கே தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுக்க ஆரம்பிச்சாருங்க. அசோகனுக்கும் எல்லாத்துக்கும் தட்டுப்படுற மாதிரி அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணற மாதிரி ஃபீல் தென்பட்டு இருக்குங்க. ஆனால் இவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுசீரமைப்பு பணிகளாக வேலை செஞ்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அந்த பெயிண்டினுடைய வாடை அதனால தான் நம்மளுக்கு இப்படி தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. மூச்சடைக்கிற மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட இவர் அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. புது இடம் அப்படிங்கிற காரணத்தில் இப்படி தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் தான் நள்ளிரவு நேரத்தில் 1 மணி 1:30 மணி தோராயமாக காய்ச்சல் வந்து 2-3 நாள் தூங்காத அந்த பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னியா, திடீர்னு அலறி அடிச்சு கத்துக்கிட்டே எந்திரிக்கிறாங்க.
எந்திரிச்ச உடனே சோஃபாவில் படுத்திருந்த அசோகன் குரல் கேட்டு எந்திரிச்சு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி எந்திரிச்சு அடுத்த செகண்ட் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, முத்தப்பா உன்னை இங்கேயா புதைச்சாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது கேட்ட உடனே அசோகன் தடுமாறி எந்திரிச்சு என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்தி தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி தண்ணீரை கொடுத்து சமாதானப்படுத்தின பிறகு பாட்டியான அஞ்சலை கிட்ட முத்தப்பான்னு மறுபடியும் அந்த பேரை கேட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வரும்போது முத்தப்பா பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கும் வந்து அலறி அடிச்சு கத்துறீங்க, என்ன நடந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகி சுதாரிச்சுக்கிட்ட அந்த பாட்டி மறுபடியும் அசோகன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லடா முத்தப்பா நான் சொன்னேன், அப்படியெல்லாம் நான் ஒன்று சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் கேள்வி கேட்க வேணாம், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அசோகன் வந்து பார்த்தீங்கன்னா சரி பாட்டி படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் அப்போதிலிருந்து அசோகனுக்கு 1000 கேள்விகளுங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி அசோகன்கிட்ட இதை சொல்ல மறைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்டில் அமானுஷ்யம் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு யாரும் போக முடியாது. அசோகனுடைய ஒரு சம்பாத்தியத்தில் தான் இந்த வீடே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு. இப்போ இந்த வீடு தப்பான வீடு, நம்ம போலாம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே போவார்? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தன்னுடைய பேரனுடைய நிலைமையை பார்த்து மறைச்சிட்டாங்க அஞ்சலி அப்படிங்கிறவங்க. அப்படி என்னதான் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்பீங்க இல்லையா? தொடர்ந்து பாருங்க, ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாங்க. முதல் சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சுங்க. ஒரு நாள் பிஸ்னஸ் ரீதியாக இந்த அசோகன் அப்படிங்கிறவர் எங்கேயும் வெளியூர் போயிட்டு நைட்டு ஒரு 11 மணி 12 மணி தாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அன்றைய நாள் இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி தன்னுடைய பேரனான அசோகன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் படுப்பாங்க இல்லையா அந்த ஹாலில் இருக்கக்கூடிய சேரில், அந்த சேரில் தான் உட்காந்து தூங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அசோகன் வர்றதுக்கு லேட்டான காரணத்தினால தூக்கம் வராத அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி அந்த ஹாலிலேயே அங்கிட்டு இங்கிட்டும் வாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக முதல் முறை மறுசீரமைப்பின் போது ஒரு பகலக்கல்ல தூக்குனாங்க இல்லையா, அடியில் சாம்பல் அப்புறம் துணியெல்லாம் கிடச்சல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி அந்த இடத்தை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு அப்படியே வெறிக்க பார்த்துருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்லேயே இந்த அசோகனும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க. இவர் வரக்கூடிய காரணத்தினால உள்தாப்பெல்லாம் போடாமல் மெயின் டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. உள்ளே வந்த உடனே பாட்டி என்ன இந்நேரத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பகலைக்கல் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்த பார்த்து வெறிக்க பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு பேர் சொல்லி கூப்பிடலாம் ட்ரை பண்ணக்கூடிய அடுத்த செகண்டேங்க அந்த ஹால் இருக்கக்கூடிய இடத்த உத்து பார்த்துருந்தா அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி திடீர்னு பயங்கரமாக சத்தம் போட்டு ஐயோன்னு கத்திட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அசோகன் வேகமாக ஓடி வந்து கீழே சாகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய பாட்டியை இழுத்து பிடிச்சிட்டாருங்க. அதே நேரத்தில் மற்ற அறைகளில் படுத்தக்கூடிய குழந்தைகள் உறுப்பினர்கள் எல்லாமே ஓடி வந்துட்டாங்க அந்த பாட்டியினுடைய சத்தத்தை கேட்டு. வந்த உடனே அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தா நெஞ்சை பிடிச்சிட்டாங்க, நெஞ்சு வலிக்க மாட்டேங்குது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாட்டுருக்கு. அதற்கடுத்து அவசரமாக அந்த பாட்டியை மருத்துவமனையில் எடுத்து போய் சேர்த்துறாங்க. மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போன உடனே ஐசியூவில் வச்சுட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் ஹாஸ்பிட்டலில் தாங்க வெளியே நிற்கிறாங்க. கரெக்டாக அன்றைய இரவு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியலீங்க. டாக்டர் அதுக்கு பிறகு தான் அசோகன்கிட்ட பேச வர்றாருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி தடுமாறி பேசுகிறாங்க. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, அட்டாக் தான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் கேள்வி கேட்குறாங்க. 85 வயதாக இருந்தாலும் கூட அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டிக்கு இதற்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்லாம் வந்தது இல்லைங்க. ஆனால் முந்தைய நாள் இரவு ஐயோன்னு கத்துனாங்க இல்லையா, அப்போது எதையோ பார்த்து தாங்க அப்படி கத்திருக்காங்க. பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு 2-3 காரணங்கள் இருக்குங்க. அந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பயத்தில் ஏதாவது ஒன்று பார்த்தாங்க அப்படின்னா அட்டாக் வருவது வழக்கங்க. அந்த மாதிரி தான் இந்த மூதாட்டிக்கு வந்திருக்க மாட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, அட்டாக்கும் வந்ததில்லைன்னு சொல்கிறீங்க. அவங்க நார்மல் ஆகட்டும் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு வேணா யாரோ ஒருத்தர் போய் ஐசியூவில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மனசு கஷ்டத்தோட அசோகன் வந்து தன்னுடைய பாட்டியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாருங்க. ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காரு இன்னும் 48 மணி நேரம் 2-3 நாள் கழிச்சு தான் இவங்க பிழைப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு ஏதோ பேசுகிறாங்க, போய் பேசி பாருங்கன்னு சொல்லி தாங்க உள்ள அனுப்புகிறாங்க. அசோகன் அந்த பாட்டியை மருத்துவமனையில் வச்சுக்கூடிய இந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே அந்த வாயு மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கழட்டி போட்டு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா சொல்லுவாங்க, நாங்கள் வச்சு விட்றோம், நீங்கள் பேசுறதுனா பேசுங்கன்னு சொல்லிட்டு நர்ஸு விலகிட்டாங்க. அந்த டைமில் அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டி அசோகன்கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு வந்து அப்படி கத்திட்டு பயந்து அட்டாக் வந்துச்சு இல்லையா, மருத்துவர் சொன்னது உண்மைதாங்க. இவர் கரெக்டாக வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்குள்ள நுழையும் போது அந்த வெறிக்க அந்த பகலைக்கல் இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த டைமில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் முத்தப்பா. அந்த நபருடைய உருவத்தை பார்த்து தாங்க பயங்கரமாக கத்திட்டு அந்த பயத்தினுடைய உச்சத்தில் தாங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த முத்தப்பா அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது. நான் 20 வயது இருக்கும்போது அந்த முத்தப்பாவை நான் காதலிச்சோம், நானும் அவரும் சேர்ந்து தான் காதலிச்சோம். இவங்க இருவரும் ஒருவருக்கொருவர் காதலிச்சாலும் கூட ஜாதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிரிவினருங்க. குடும்பத்தார் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, 2 குடும்பத்தாரும். இந்த முத்தப்பா அப்படிங்கிற இந்த அஞ்சலியினுடைய காதலன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்காக ஒரு வீட்டை வாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இப்போது குடி வந்திருக்காங்களே இந்த வீட்டை அவர் வாங்கியிருக்காருங்க. போக போக கிராமத்தில் இல்லாமல் எங்களுடைய காதல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு இந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டியினுடைய
குடும்பத்திற்கும் தெரிஞ்சிருச்சுங்க. இதற்கு மேலே விட்டா கிராமத்தில் அசிங்கம் ஏற்பட்டு அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு அஞ்சலையை உறவினர் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஜாதி பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால வேற வழி இல்லாமல் 2-3 மாத காலகட்டங்கள் கழிச்சு இந்த முத்தப்பா அப்படிங்கிற நபருக்கும் சொந்தக்கார பொண்ணை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த அமானுஷ வீட்டு இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் இந்த அஞ்சலை மற்றும் முத்தப்பாவினுடைய சொந்த கிராமம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் இந்த வீட்டை ஆசாசியாக இங்கே வந்து வாழணும்னு சொல்லிட்டு அஞ்சலிக்காக வாங்கியிருக்காருங்க. அதற்கு பிறகுதான் வெவ்வேறு நபர்களை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. திருமணமான பிறகு 2 பேரும் மனசு மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போது அஞ்சலி அப்படிங்கிற இந்த பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கன்னியாகுமரியிலிருந்து அவங்க ஒரு கட்டி கொடுத்த கணவருடைய ஊர் வேற ஊருங்க, ரொம்ப தூரம், அங்கே போயிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த முத்தப்பா அப்படிங்கிற ஒரு அஞ்சலிக்காக வாங்கின வீட்டில் சொந்தக்கார பொண்ணை திருமணம் பண்ணி 2 ஆண் குழந்தைகளுங்க. இந்த அஞ்சலி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்து அவங்கெல்லாம் திருமணமாகிற வரைக்கும் சந்தோஷமாக தாங்க முத்தப்பாவுடைய குடும்பம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இவங்களுடைய குடும்பம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. முத்தப்பாவுடைய 2 மகன்களும் காதல் திருமணம் பண்ணி மருமகள்கள் உள்ள வந்துட்டாங்க. அதே நேரத்தில் அஞ்சலியினுடைய மகன் தான் அசோக்கினுடைய அப்பா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டாருங்க. மகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. பேரம்பேத்தி எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த முத்தப்பா மற்றும் அஞ்சலிக்கு பெரிய பிரச்சனையே வர ஆரம்பிச்சுங்க. அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இந்த முத்தப்பா அப்படிங்கிற இவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மகன்களுக்கு திருமணமாகி இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு முத்தப்பாவினுடைய கஷ்டம் ரொம்ப அதிகம் அப்படி சொல்லலாங்க. முத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை மட்டும் இல்லைங்க, நிறைய தோட்டம் துறவு அப்படி சொல்லிட்டு வாங்கி போட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மகன்கள் 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி முத்தப்பாவினுடைய மகன்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொத்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஊதாரித்தனம் பண்ணிட்டு இந்த மனைவிகளையே காதல் திருமணம் தான் பண்ணிட்டாங்க. போக போக வேலைக்கே போகாம இருக்கக்கூடிய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சாங்க முத்தப்பாவினுடைய மகன்கள். இதை பார்த்த முத்தப்பாவுக்கு கோபம் வந்து, பணம் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை இல்லை, உங்க 2 பேருக்கும் சாப்பாட்டை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சாருங்க. சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகன் மற்றும் மகள்களுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வந்தாதான் நம்மளுடைய அருமை புரியும். ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுக்காம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாருங்க முத்தப்பா அப்படிங்கிறவர். ஸோ அதனால தன்னுடைய அப்பா வந்து குடிக்க பணம் இல்லாமல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தின காரணத்தினால 2 பேரும் அவங்களுடைய அப்பாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சு சொத்தை பிரிச்சு கொடு அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு அவங்களுடைய 2 மனைவிகளும் உடந்தை அப்படி சொல்லாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே மகன்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குடிக்கு பயங்கரமாக அடிமையாகி அப்பா இப்படியே இருந்தார் அப்படின்னா பாகப்பிரவனையும் பண்ணி கொடுக்க மாட்டாரு, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரை போட்டு தள்ளிடணும் அப்படி சொல்லிட்டு குடி போதையில் முடிவெடுத்தாங்க. பாகப்பிரிவினையும் பண்ண மாட்டேங்கிறாரு, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரை போட்டு தள்ளிடணும் அப்படி சொல்லிட்டு அந்த போதையில் வந்து பேச ஆரம்பிச்சு 2 மகன்களும் சேர்த்து ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் முத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலேயே தலையினை வச்சு அமுத்தி கொன்னே போட்டாங்க. கொன்னு போட்ட பிறகு எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே முத்தப்பாவினுடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கிறது ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டில் அடிக்கடி சண்டை வரக்கூடிய காரணத்தினால உற்சாரம் எல்லாம் முத்தப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவனுக்கு பண்ற அக்கிரமத்தில் நான் காசி ராமேஸ்வரம் சொல்லிட்டு சன்னியாசியா போயிடலாம் சொல்லி நினைக்கிறேன் சொல்லிட்டு புலம்புவது வழக்குங்க. அதை பயன்படுத்திட்டு அவங்களுடைய 2 மகன்கள் வீட்டுக்குள்ளேயே முத்தப்பாவை வச்சு கொன்னு கடைசியாக அந்த ஹால் இருக்கு இல்லையா, ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து போய் புதைச்சா தெரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு ஹால்லேயே வந்து புதைச்சிருக்காங்க. இது எல்லாமே குடிபோதை மற்றும் அந்த பண ஆசை காரணம் தாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயம் இருக்கும் இல்லையா, நைட்டு வந்து போட்டு தள்ளிட்டாங்க போதையில், வெளியே கொண்டு போக முடியாது, வேற வழி இல்லாமல் சடலத்தை வந்து மறைக்கணும் அப்படின்னா அப்படி தானே பண்ணணும். அதே மாதிரி அவசரத்தில் வந்து இந்த ஹாலில் வச்சு புதைச்சு ஊர்க்காரங்களுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க முத்தப்பா எங்க அப்படி சொல்லிட்டு. அந்த ஆளு நைட்டு எங்கிட்ட கோஸ்ட் எங்கேயோ போயிட்டார் அப்படி சொன்ன காரணத்தினால ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது சன்னியாசத்துக்கு போறேன்னு சொன்னார்ல, இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய கூத்துல போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களில் ஊர்க்காரங்களுக்கு செய்தியா வளர ஆரம்பிச்சிச்சுங்க. எப்படியோ உளறி தொலைச்சிட்டாங்களாட்டுக்கு இவங்க 4 பேருக்குள்ளேயே, அதாவது மகன்கள் மற்றும் மருமகள் 2 பேரும் சேர்ந்து. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா தலையினை வச்சு அமுத்தி கொண்டு ஹாலில் தான் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையில் வளர்னாங்களா அல்லது மருமகள்கள் பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஒரு வழியாக காவல்துறைக்கு தகவலாக போய் அதற்கடுத்து இவங்க 4 பேர்த்தையும் வச்சு விசாரிக்கும் போது ஹாலில் தான் வச்சு புதைச்சோம் அப்படி சொன்ன காரணத்தினால வெளியே எடுத்திருக்காங்க. அந்த சடலத்தில் எடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் சொந்த மகன்களால் கொடூரமாக கொல்லப்பட்ட முத்தப்பாவினுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் தொடங்கி இருக்குங்க. இவங்க 2 எடுத்து போய் ஜெயிலில் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் கழிச்சு ஜெயிலே இருந்துட்டு ஜாமீன் மூலியமாக அண்ணன் தம்பிகள் 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தவங்க மறுபடியும் அதே வீட்டில் தாங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி வாழும்போது கரெக்டா பெயில வந்து வெளியே வந்த அடுத்த நாளேங்க, பெயில வந்த 2-3 நாட்கள்லயே இந்த முத்தப்பாவினுடைய மூத்த மகன் ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு சாலையை கிராஸ் பண்ணும்போதுங்க லாரி வந்து வேகமா விபத்து ஏற்பட்டு கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காருங்க முத்தப்பாவினுடைய மூத்த மகன். அதற்கடுத்து மறுபடியும் ஒரு சில நாட்கள்ல இளைய மகன் அப்புறம் 2 மருமகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவே முடியலைங்க. அடிக்கடி அந்த ஹால் இருக்கக்கூடிய அவர் புதைக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அவருடைய சடலத்தை வந்து காவல்துறை எடுத்து போய் அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய ஆன்மாவை நிறைய நேரங்களில் நைட் நேரத்தில் பார்த்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்தப்பாவினுடைய இளைய மகன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அண்ணன் இறந்தது நார்மலாக சாலை விபத்து கிடையாது, தன்னுடைய அப்பாவினுடைய ஆவியினுடைய ஆட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகவாதியை கூட்டு வந்திருக்காருங்க. மாந்திரிகவாதியை கூட்டு வந்து பணத்தை எல்லாம் கொடுத்து இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தைங்க, அவர் சாகும்போது அவருக்காக யாரும் அழுகல, அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை உண்டு பண்ணுவதற்காக இங்கேயே தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுத்த பார்க்குறேன், இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை புதைச்ச அந்த இடம் இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க சடலத்தை. அதே இடத்த மறுபடியும் தோண்டி அவருடைய துணிமணிகள் அப்புறம்
பூஜை செஞ்ச சாம்பல் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கல்லை வச்சு பூசியிருக்காங்க. இப்படி செய்த பிறகு மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு அந்த இளைய மகனாக இருக்கக்கூடிய அடுத்தவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நல்லா தாங்க நைட்டு சாப்பிட்டு தூங்கினாராமங்க, அதே வீட்டில் தான் தூங்கியிருக்காரு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உயிரை விட்டுட்டாருங்க. மருத்துவ அறிக்கையிலும் கூட அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறிதானாமங்க. அதற்கு பிறகு அந்த 2 மருமகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு 2 மகன்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மருமகளுக்கு தானே வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ தொச்ச விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபர்கிட்ட கை மாற்றி விட்டு தப்பிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்து தான் அந்த வீடு ஒவ்வொருத்தராக கையாக மாறி கடைசியாக இந்த அசோகனுடைய கைக்கு மாறி வந்திருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பயத்தோடும் பதட்டத்தோடும் அந்த அஞ்சலி அப்படிங்கிற அந்த மூதாட்டி இருக்காங்க இல்லையா, முத்தப்பாவினுடைய காதலி, அவங்க வந்து தன்னுடைய பேரனான அசோகன் கிட்ட ஒன்று விடாமல் சொன்னாங்க. அன்றைய நாள் இரவு நீ மெயின் டோருக்குள்ளே வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தாங்க இல்லையா, அவங்களை நேரடியாக முத்தப்பாவினுடைய ஆன்மாவை பார்த்தண்டா, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கூட இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம், பணமே இல்லைனாலும் கூட சாப்பாடை வச்சு வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், இந்த வீட்டில் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி அப்படிங்கிற பாட்டியும் உயர விட்டாங்க. ஏற்கனவே 85 வயது, மருத்துவர்கள் கொண்டு வந்தது பிறகு கூட 48 மணி நேரம் ஆகும், அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. தயக்கத்தோடு இதை சொல்லிக்கிட்டே அப்படியே கண்ணை முழிச்ச மணிக்கு அஞ்சலி அப்படிங்கிற அந்த மூதாட்டி உயர விட்டாங்க. அதற்கடுத்து அந்த மூதாட்டியினுடைய இறுதி சடங்கை மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து செஞ்சு முடிச்சாங்களாட்டுங்க. அந்த 15 குடும்ப உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அசோகன் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்க வேண்டாம், நம்ம பழைய வாடகை வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்களை கூப்பிட்டு போயிட்டாராட்டுங்க. 2005ஆம் காலகட்டத்தில் வந்து இப்போது வரைக்கும் அந்த அசோகன் பேரில் தாங்க அந்த வீடு இருக்காங்க. யாருக்கும் விற்கவும் இல்லை, யாரும் வாங்கவும் இல்லை. அந்த வீடே பேய் வீடு மாதிரி ஆயிடுச்சாட்டுங்க. பூட்டியே தாங்க கிடக்குதாமா அந்த பங்களாமா இருக்கக்கூடிய வீடு. இந்த சம்பவத்தை எனக்கு வேற யாரும் சொல்ல பிரதர், இதனால பாதிக்கப்பட்ட என்னுடைய அப்பாவான அசோகன் தான் எனக்கு சொல்லி முடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.